டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பற்றி சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு நான் ஒரு பதில் வீடியோவாக சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மதிப்புக்குரிய அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பற்றி சொன்ன அத்தனை விடயங்களுமே பொய். அதில் 1% கூட உண்மை இல்லை. யாரோ சொல்லி கொடுத்ததை சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் அப்படியே சொல்லியிருக்காங்க. எதையாவது வாங்கி கொண்டு இல்லை அப்படின்னா வன்மத்தின் உச்சத்தில் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் மீது அந்த வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். அதை போல பல உறவுகள் சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களுக்கு பதில் வீடியோ போட்டார்கள். மக்களின் குரல் அவருடைய பொய்யான காணொளிக்கு எதிராக ஒலித்தது. நேற்று டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல இருந்து 40 minutes and 4 seconds ஒரு காணொளி போட்டிருந்தாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு காணொளி. அந்த தரம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த உண்மை அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நான் பொதுவாக நான் மட்டுமில்லை, எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருக்குமே கடவுள் ஒரு விடயத்தை கொடுத்துருக்காரு. ஒரு விடயம் பார்க்கக்குள்ள அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பாசிட்டிவிட்டி உணர முடியும், அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவிட்டி உணர முடியும். இது சரியா பிள்ளையா அப்படின்ற அந்த உணர்வுத்தன்மை சில விடயங்களை பார்த்து கொண்டிருக்கக்குள்ள, அது நேரா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காணொலியை பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற போதும் சரி, அதோட உண்மைத்தன்மையை உணர்கின்ற சக்தி மனிதர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களுடைய காணொலியை பார்க்கக்குள்ள ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டி வைப்ஸ், ஒரு பொய்யான அந்த பொய்ய பரப்புற இது உணர முடிந்தது. அதே போலதான் ஒரு 12 வயசு சகோதரி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அவருடைய காணொலியை பார்க்கக்குள்ள அந்த சகோதரிக்கு பல விடயங்கள் தெரியாட்டியும் இவர் திணித்து சொல்கின்றார் அப்படி இருக்கு அண்ணா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்கக்குள்ள. அதே நேரத்துல மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய காணொலியை பார்க்கக்குள்ள அது பல பேரால் அந்த பாசிட்டிவிட்டியை உணர முடியுது, அந்த உண்மையை உணர முடியுது, அந்த வழிகளை உணர முடியுது. அந்த என்ன சொல்லலாம், அது ஒரு காணொலி என்று இல்லாம ஒரு படம் என்று இல்லாம பாடமா இருக்கு. பல இளைஞர்களுக்கு பல பாடங்களை படிப்பிக்குது. அதுல ஒரு வார்த்தை இப்ப கூட என்னோட காதுக்குள்ள ஒலித்து கொண்டிருக்கு. நாங்கள் செத்து போறோம், நீ படி அப்படின்னு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. அது எப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து கால்கள் இழந்து அதுல அடிபட்டு, அப்ப எப்படிப்பட்ட அந்த வலிகளை அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அந்த தளத்துல இருந்து அனுபவித்தாரு. அப்படி இருந்தும் படித்து இன்று வைத்தியர், பாராளுமன்ற உறுப்பினர், மக்களின் தலைவராக இருக்கார் அப்படின்னுக்குள்ள எல்லாம் ஒரு பாடம். சரியா? சரி சரி இந்த வீடியோல நான் பேச போற விடயங்கள் வைத்தியர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவருடைய காணொலியை பார்த்தோன்னா சில கேள்விகள் சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களிடம் இன்னும் எனக்கு மனசுல தோணிச்சு. அப்ப அந்த கேள்வியை நான் பதிவிட காரணம், நான் இது ஆல்ரெடி நாம இதை பத்தி பேசிட்டோம், நான் விட்டிருப்பேன். ஆனா அந்த சில பேர் இருக்காங்கல்ல, சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் போட்ட வீடியோவை நீங்கள் சொல்வது உண்மைதான், நீங்கள் சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்றவர்கள், அது கூட எனக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை தரையில்லை. ஆனாலும் நாங்களும் ஜாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தோம், நாங்களும் ஜாழ்ப்பாணத்தில் தான் இருக்கின்றோம், நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து பிரான்சில் இருக்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் சொல்வது சரிதான், நீங்கள் சொல்வது சரிதான் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய அந்த பொய்யான வீடியோக்கு அந்த கமெண்ட் போட்டார்கள்ல, அப்படியான நபர்களை பார்க்கக்குள்ளதான் இந்த காணொலிக்கு எனக்கு போடணும் அப்படின்னு அந்த மனசு உறுத்தி கொண்டிருந்தது. அதுல முக்கியமான ஒரு விடயம் சரி, சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள், நீங்க பதில் வீடியோ எப்படியும் போட போறது இல்லை, ஏன்னா உங்கள்கிட்ட பதில் இருக்காது. சரியா? நீங்க பதில் போட மாட்டீங்கன்னு தெரியும், அப்படியே கடந்துட்டு போற மாதிரி ஓடிடுவீங்க. ஆனாலும் உங்களை நேசிப்பவர்கள் பார்ப்பார்கள. இது எனக்கு சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் மீதோ இல்ல சீமான் அண்ணா அவர்கள் மீதோ வெறுப்பு, பழிவாங்குற எண்ணம் எதுவுமே இல்லை. ஊடகம் அப்படின்னு வரைக்குள்ள நேர்மை மட்டும்தான் இருக்கணும் அப்படி என்பது சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களுடைய அந்த வீடியோ காணொலி ஆரம்பமே நீதி என்று வரைக்குள்ள அண்ணன் என்னடா தம்பி என்னடா நேர்மை அப்படின்ற மாதிரி நாட்டாமை படத்தோட விஜயகுமார் சார் அவருடைய வசனத்துல தான் வரும். அப்ப நான் அதை 100% உண்மையா ஃபாலோ பண்றேன். சரிங்களா? அப்ப என்னோட முக்கியம் அந்த உண்மை, அந்த நேர்மை தான்.
மற்றும்படி யார் மீதும் எந்த வன்மமோ கோபமோ பழிவாங்குற இதுவுமோ இல்லை இதுக்காகத்தான் காத்திருந்து பண்ணுவதோ எதுவுமே இல்லை. சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பல்லாயிரம் வீடியோக்கள் போட்டுட்டாங்க. 2020 இருந்து அரசியல் அந்த மேடைகள்லையும் சரி காணொலிகள்லையும் சரி அவருடைய குரல்கள் வந்து ஒலித்திருக்கு. சீமான் அண்ணா அவர்களும் அதை விட 3 மடங்கு பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க. யார் மத்தியில போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க மேடைகள்ல பேசக்குள்ள ஒரு 1000 பேர் அப்படின்னா அந்த 1000த்துல 90 பேர் 850 பேர் அவங்களுடைய ஆட்களா இருப்பாங்க. அந்த மேடைகளை அமைத்ததே அவங்களுடைய ஆட்களா இருப்பாங்க. அந்த மேடைகளுக்கும் அந்த மைக்குகளுக்கும் செலவு பண்ணதே அவங்களுடைய ஆட்களா இருப்பாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு பாதுகாப்பாளர்கள் சில பேர் கண்டிப்பா இருப்பார்கள். அதிலும் அந்த இடங்கள் நடைபெறுகின்ற இடங்கள் அவங்களுக்கு சார்ந்த இடங்களாக இருக்கும். சரியா, இப்படி ஒரு பாதுகாப்பின் மத்தியில் அவர்களுடைய ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் மத்தியில் அவருடைய மக்கள்களின் மத்தியில் தான் சீமான் அண்ணா அவர்களா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய வீர பேச்சுக்கள் வந்து இருந்திருக்கும். அது வெளியில மேடைகள்லையும் சரி, யூடியூப் தளத்துல வீட்டுக்குள்ள ஸ்டுடியோல சரி, அவங்க பேசக்குள்ள ஃபுல்லா வந்து பாதுகாப்பும் அந்த சேஃப்டியும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற ஒரு இதுவும் அப்படின்ற இதுல தான் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வீர வசனங்கள் அதெல்லாமே வந்து இருந்திருக்கும். இதுதான் சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களும் சரி, சீமான் அண்ணா அவர்களும் சரி வந்த ஒரு விதம். அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அவர் வந்து பேசக்குள்ள ஆரம்பத்திலையும் சரி இப்பயுமே சரி, அவர் வந்து பேசக்குள்ள அவருக்கு பாதுகாப்பு உண்மை நேர்மை. அந்த நேர்மைக்கு கண்டிப்பா அந்த கடவுள் துணை இருப்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, அது மட்டும்தான் அவருக்கு பாதுகாப்பு. அவர் பேசுற இடங்கள்ல ஒரு 100 பேர் இருந்தா இல்ல 1000 பேர் இருந்தா, அந்த 1000 பேருக்குள்ள எத்தனை பேருக்கு இவரை பிடிக்கும், எத்தனை பேருக்கு இவரை பிடிக்காது, யாரு கை கொடுப்பாங்க, யாரு காலை வாருவாங்க, யாரு என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு எதுவுமே இல்லை. அங்க ஒரு விடயம் நடக்குது, தப்பா இருக்குது, இல்ல என்னுடைய மக்களுக்காக நான் குரல் கொடுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை மட்டும் பார்த்துத்தான் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய அந்த பேச்சு, அதை அங்க இருந்த இடங்கள் அந்த தளங்கள் அதெல்லாமே எந்தவித பாதுகாப்பும் இருக்கா இல்லையானே தெரியாது. மோஸ்ட்லி இருந்திருக்காது. அவருடைய கூட்டம், அவருடைய நேசிக்கிற மக்கள் இருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் இல்லை. அங்க அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு பாதுகாப்பு அவருடைய உண்மை, அவருடைய நேர்மை மட்டும்தான் இருந்திருக்கு. அதிலும் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவருக்கு அந்த பாதுகாப்புக்கு அந்த துப்பாக்கி என்றது இல்லை. இப்ப கிட்டடியில தான் அவருக்கு வந்து அது கிடைச்சது, அதுவும் இப்ப இல்லாம பண்ணிட்டாங்க. சரியா, இதுதான் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், the one man army சிங்கம். சரிங்களா, அவர் ஒரு கூட்டத்தை செட் பண்ணி போட்டு அங்க நான் வந்து பேசினா எனக்கு பாதுகாப்பு இருக்கும், ஏன்னா நம்ம ஆட்கள் இருக்காங்க என்ற தைரியத்துல அவர் வந்து பேசல. அவருடைய தைரியம் உண்மை நேர்மை. ஏன்னா அவர் வந்த ரத்தம் அப்படி, அவர் பார்த்த தலங்கள் அப்படி, அவருடைய தகப்பனார் அப்படி. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி, இப்படிப்பட்ட ஒரு வீர பரம்பரையில வந்தவரை பற்றி நீங்க வீரத்தை பத்தி பேசுனீங்கல்ல, அது வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய காணொலிகளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த பதிவை வந்து போட தோணிச்சு. அதிலும் நீங்கள் போட்ட காணொலியை ஆதரிச்சு, சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் போட்ட காணொலியை ஆதரிச்சு, அதுவும் யாழ்ப்பாணத்தில் பிறந்தோம் என்று சொல்லி உங்களுக்கு சில பேர் அந்த கமெண்ட் போட்டார்கள், எதுவுமே தெரியாமல். அவர்கள் தான் இந்த எனக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பா இருக்காங்க இப்ப வரைக்குமே. தெரிஞ்சு பேசுறது வேற, அறிந்து பேசுறது வேற, உணர்ந்து பேசுறது வேற. ஆனா ஒருத்தர் மீது இருக்கிற நன்மத்துல பொய்யான விடயங்களை ஆதரிப்பது மிகப்பெரிய தவறு. அதிலும் ஒரு ஊடகத்துறையில இருக்கிற நான் 5 வருடங்கள் இந்த யூடியூப்ல இருக்கிற வரைக்கும் நான் வந்து விலை போனதும் இல்லை, என் மனசாட்சிக்கு எதிராக நான் பேசினதுமே வந்து இல்லை. சரியா, அப்ப அப்படி இருக்கக்குள்ள எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சுது. சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களே மன்னிக்கணும். ஒரு கோல் வந்தது, அதனால புஷ் பண்ணி வச்சிருந்தேன். சரி, அடுத்தது 2வது விடயம் வந்து சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் சொன்னது அத்தனையுமே பொய், அதுல எந்த உண்மையுமே வந்து இல்லை. அதுல இன்னொன்னு, அதாவது அந்த பெண்ணை வந்து புகழ்ந்து சொல்லைக்குள்ள அவங்க எவ்வளவு பார்த்துருப்பாங்க அப்படின்ற இதுல புகழ்ந்திருந்தாங்க. இதுல நீங்கள் சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களா இருக்கட்டும், சீமான் அண்ணா அவர்களா இருக்கட்டும், நீங்கள் வந்து
படங்கள்ல பார்த்ததை, திரையில பார்த்ததை, பேப்பர்கள்ல வாசித்ததை, புத்தகங்கள்ல வாசித்ததை தான் நீங்கள் பேசுகின்றீர்கள், குரல் கொடுக்கின்றீர்கள். ஆனால் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், நீங்கள் திரையில் பார்த்த விடயங்கள், நீங்கள் புத்தகத்தில் படித்த விடயங்கள், பத்திரிகைகளில் வாசித்த விடயங்களில் அங்க கதாநாயகன் வழியில் வந்தவர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். நீங்கள் வெறும் இந்த டிஜிட்டல்ல வெறும் பத்திரிகைகள்ல தான் பார்த்தது. ஆனா அங்க வாழ்ந்து வந்தவர், அந்த விடயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தவர். அந்த வழுக்கள், அந்த சோகங்கள், அந்த போராட்டங்கள், அதையும் தாண்டி இன்னைக்கு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார் அப்படின்னு தன்னைத்தானே செதுக்கிய மனிதர். அவருக்கு தெரியாத விடயங்களா? அவர் அனுபவிக்காத போராட்டங்களா? அப்ப அவர்கிட்ட நீங்க பேசினது எவ்வளவு மிகப்பெரிய தவறு, எவ்வளவு மிகப்பெரிய தவறு. இதை தாண்டி நீங்க பேசின எல்லாமே மிகப்பெரிய தவறு. சாட்டை துரைமுருகன் அவர்கள், ஒரு சொட்டு உண்மை இல்லை, ஒரு சொட்டு உண்மை இல்லை. சரிங்களா? இது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. உங்கள் எண்ணங்கள்ல முழுக்க வன்மம் நிறைந்திருக்கு. அதிலும் நீங்க டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பற்றி நீங்கள் வீடியோ போட காரணம், உங்களை பல சக்திகள் தூண்டி இருக்கு. அது ஏதாவது தந்துச்சுதா, அந்த சக்திகள் உங்களுக்கு தந்துச்சுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா தூண்டி இருக்குது. அதன் நிமித்தம் நீங்கள் இந்த விடயத்தை பண்ணியிருக்கீங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள யார் உண்மை சொன்னாலும் நீங்க மாற போறதும் இல்லை, அதற்கான காணொளி போட போறதும் இல்லை, மன்னிப்பு சரி விடுங்க, கேட்க போறதும் இல்லை, அது தெரியும். ஆனாலும் இது நான் உங்களுக்கு சொல்ற விடயம் என்ன அப்படின்னா, நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு கெட்ட பேர்ன்றது ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? இத்தனை வருடங்கள் நீங்கள் இவ்வளவு காணொலிகள் போட்டிருந்தாலும் இந்த ஒரு காணொளி நீங்கள் யார் அப்படி என்பதை வெளிப்படையாக காமிச்சிருக்கு என்றதான் உண்மை. சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் எப்பயுமே நேர்மையுள்ள மனிதரை, உண்மையுள்ள மனிதரை அழிக்க நினைச்சா, அவமதிக்க நினைச்சா அந்த காலம் நம்மளை உடனே அழிச்சிடும், நம்மளை உடனே காட்டி கொடுத்துரும். அதுதான் உங்கள் விடயத்தை நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதிலும் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருப்பவர்களும் சரி, இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்களும் சரி, அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் அவர்களுடைய பாதுகாப்புகளும் நிறைந்த ஒரு மனிதர் தான் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற தாய்மார்களும், அக்காமார்களும், தங்கைமார்களும் அவருக்காக ஒவ்வொரு நொடியும் பிரார்த்தனைகள் இப்ப கூட பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட மனிதர் மீது ஒரு பழியை போட்டா இந்த காலம் உடனே நம்ம யாருன்றதை காமிச்சு கொடுத்துரும். நம்மளோட பொய்ய வெளிப்படையா உலகுக்கு படிப்பிச்சிடும். அதுதான் உங்கள் விடயத்தில் நடந்திருக்கு. சரிங்களா? நேர்மை உள்ள மனிதர் வீழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் ஆல்வேஸ் தி கிரேட் ஹியூமன் பீயிங், தி கிரேட் லீடர். இது கண்டிப்பா இந்த காணொளி போட காரணம் முக்கியமா நீங்கள் போட்ட பதிவுக்கு உண்மை அப்படின்னு சில பேர் போட்டாங்கல்ல, இவன் என்னோட கமெண்ட்ல கூட போட்டு கொண்டிருக்காங்க உண்மை உண்மைன்னு. என்ன உண்மை இருக்கு? எல்லாமே பொய் தான். ஆனாலும் அது உண்மைன்னு அந்த கமெண்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வன்மம். வன்மம், பொறாமை ஒரு மனுஷனோட அறிவை மறைச்சிடும். அதுக்கு உதாரணம் நீங்கள் பண்ண விடயங்கள். சரியா? நன்றி மக்களே. வேற சில விடயங்களும் பேச இருந்தேன், அது வேணாம் அப்படின்னு போட்டு விட்டுட்டேன். சரிங்களா? நன்றி.